ஹலோ கைஸ், நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவை பார்க்க போகிறோங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா, இந்த டைமில் வந்து நம்ம கல்யாணத்தை வந்து இந்த மாதங்களும் சரி வீட்டில் இருக்கிறவங்களும் சரி ரொம்ப கேவலமாக வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம கல்யாணம் வந்து இப்போ சரியான ஒரு முடிவை வந்து பார்த்தினாக்கா எடுத்திருக்காங்க. தான் தங்கச்சிக்காக வந்து பார்த்தினாக்கா தன் உயிரை அர்ப்பணித்து கூட வந்து பார்த்தினாக்கா நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த முடிவை எடுத்தார். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னாக்கா, இப்போ இந்த மாதங்கி கை நீட்டி அரைஞ்சும்போது கூட வந்து பார்த்தோன்னாக்கா, அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த நந்தினியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூப்பிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ரொம்பவே வந்து அழுந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம நந்தினி கொஞ்சம் கூட யோசிக்காம, இந்த மாதங்கியை கை நீட்டி கன்னத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரைஞ்சிருப்பாங்க. அதனால் என் தங்கச்சி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து என் தங்கச்சி மேலே போட்டிருக்கிற இந்த பொய்யான பழியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா போக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க இன்னொரு முடிவு வந்து எடுத்தாங்க. இந்த சமயத்தில் நம்ம நந்தினிக்காக அவர் இந்த மாதங்கியோட மொத்த வில்லத்தனத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படுத்தணும் அப்படின்றத அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, ஒரு வீடியோ ஆதாரமாக எடுத்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரியப்படுத்தணும். முக்கியமாக வந்து பார்த்தோன்னாக்கா, இந்த மாதங்கியை வீட்டை விட்டு அடித்து துரத்தி ஆகணும். இவ வந்து ஒரு ஃப்ராடு, இவளை வந்து இந்த வீட்டில் இருக்க விடக்கூடாது அப்படின்றது தான் இந்த கல்யாணம் வந்து இப்போ எடுத்திருக்க ஒரு முடிவாக வந்து இருக்குது. முக்கியமாக வந்து என் தங்கச்சியை வந்து பார்த்தோன்னாக்கா தப்பாக பேசி, அது மட்டும் இல்லாமல் அவளை அவமானம் வந்து படுத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு முறையும். அதை நம்ம விடக்கூடாது. நம்ம நந்தினி நல்லவ தான், எந்த ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னாக்கா நிரூபித்து காட்டணும் அப்படின்றதுக்காக கல்யாணம் என்ன பண்ணாருனாக்கா, இந்த விஷயத்த வந்து பார்த்தோன்னாக்கா பண்ணுறாங்க. நம்ம கல்யாணம் வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ நம்ம மாதங்கி என்னென்ன பண்ணுறா அப்படின்ற ஒவ்வொரு நடவடிக்கையுமே வந்து பார்த்தோன்னாக்கா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் இவ வந்து இந்த கௌஷிக் கிட்ட பேசுறது, இந்த பரமேஸ்வரி கிட்ட பேசுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோ ஆதாரமாக எடுத்து வச்சுருக்காங்க. இதில் நம்ம மாதங்கி தப்பிக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிடைச்சிருக்கு. இதில் நம்ம மாதங்கிக்கு என்ன மாதிரி தண்டனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டில் இருக்க வந்து கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுந்தரவள்ளி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல நம்புவாங்களா அப்படின்னு தான் எல்லாரோட ஒரு கேள்விக்குறியாக வந்து இருக்கும். ஆனால் இந்த சமயத்தில் இந்த ரஞ்சித் கிட்டேயும் இந்த கௌஷிக் கிட்ட பேசுகிறது எல்லாத்தையும் வாய்ஸ் ரெக்கார்டோட மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை மாதங்கி எப்படியா மட்டவ அப்படின்ற மொத்த விவரமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கனால அவளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தப்பிச்சு எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஏன்னா நம்ம கல்யாணம் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலையை வந்து செஞ்சுருக்காங்க. இந்த கல்யாணம் இன்னொரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணியிருக்காங்க. இது எல்லாரும் முன்னாடியும் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் பண்ணி காட்டினது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யாவுக்கும் இந்த ஆதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் இந்த மாதங்கிக்கு ஒரு சரியான தக்க தண்டனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த டைமில் வந்து இந்த சுந்தரவள்ளி தரன்னு அடித்து இழுத்து எடுத்துன்னு போய் தான் இந்த மாதங்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியே விட போகிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.